என்ன தெருவில் நிக்கிறீங்க? பிச்சைக்கு நிக்கிறோம். உள்ள வாங்க, கோச்சுக்காதீங்க, வாங்க. அதெல்லாம் எங்கே வர்றாப்புல இல்ல. நான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சி? ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அங்க இருக்கா? ஆமா, எதை பத்தி ஆராய்ச்சி? அதாவது கையாலையும் காலாலையும் ஆடிவிட்டாங்க. அதை விட வேற எதால ஆடுனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, ஏன் இந்த உதவித வாங்கினா ஆட்டம் பல விதமா வரும்? பல விதமா வருமா? இந்த உதவி என்ன மறக்கலையா நீ? இந்த பாரு, அன்னைக்கு இங்க வந்து என்னமோ உங்ககிட்ட பேசினா ஏதோ நடந்தது, சரிதான்னு போயிட்டேன். இப்ப நான் வீதியில நிக்கிறேன். இப்ப ஏதாவது வந்து பண்ணா அப்புறம் பொல்லாதவன் ஆயிடும். பாருங்க, அதெல்லாம் மறந்துடுங்க. ஆமா, அன்னைக்கு உங்களுக்கு நாட்டியம் தெரியுமான்னு கேட்டனே. எனக்கு நாட்டியம் தெரியாது, பார்க்கத்தான் தெரியும்னு போய் தானே சொன்னீங்க. அடேயப்பா, உங்க இளவரசர் என்ன பிரமாதமா ஆடுறாரு. அவரு கூட இருக்கிற உங்களுக்கு நாட்டியம் தெரியாம இருக்குமா? அன்னைக்கு நீங்க தெரியும், யாரு தெரியான்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல விடலையே. நீயே சொல்லலாம்னு ஆரம்பிச்சேன், என்னமோ குடுக்கறோம்னு சொன்னேன். சரி குடுன்னு கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டேன். அதெல்லாம் மறந்துடுங்க. அதனால நான் உங்ககிட்ட மாணவியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேங்க. ஆமாங்க. ஆமா, என்கிட்ட மாணவியா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன். நான் மட்டும் இல்லைங்க, அம்மா கூட. இந்த வயசுல உங்க அம்மாவுக்கு இருக்கு ஆட்டம். அட, எங்க சித்ரா அம்மா சொல்றேங்க, அவங்க கூட உங்க இளவரசர்கிட்ட நாட்டியம் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பாருங்க, நீங்க எப்படியாவது இதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஐயோ, அது முடியாது. ஏங்க? அவர் ரொம்ப கோபக்காரம் மனுஷன். ஏதாவது சொன்னோம்னா சண்டைக்கு வந்துருவாரு அவரு. இந்த பாரு, சந்தர்ப்பம் பார்த்து சொல்ல வேணும். இந்த பாரு, என்கிட்ட மாணவியா இருக்கணும்னா ஒரு நிபந்தனை. என்னங்க? நான் கத்து கொடுக்கும் போது கையில கால்ல கன்னத்துல எல்லாம் என் கைப்படும். நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. கலை கலை பல பல பல. அங்க பாருங்க, யாரோ வராங்க. ஐயோ 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 ஐயோ, இப்படி பார்த்துட்டு போறாளே. இப்பதான் விஷயம் புரியுது. படத்துல கூட ஒரு பொம்பளை இருக்குது, நமக்கு அது இல்லையா? அது இருக்கணும்னா நாட்டி ஆட தெரியணும். அது நமக்கு வர மாட்டேங்குது. தெரியாதனமா வாக்கு கொடுத்துட்டேன். முயற்சி பண்ணி பாப்போம். இகழ்ச்சி அடையார் முயற்சி உடையார்னு சொல்லியிருக்காங்க. என்ன கடையை கயத்தை கட்டி இருக்கிற? எடுத்தாலும் வரமாட்டாங்குதே. அது உங்ககிட்ட எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு கலை இருக்கும். உங்ககிட்ட தான் இந்த கலை இருக்குல்ல, அது போதாது. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? எதுக்கா? நான் ஒரு மாணவிக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறதாக வாக்கு கொடுத்துருக்கேன். மாணவிக்கா? மாணவன் 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 நல்ல வேலை போச்சு. மாணவன் ஒண்ணு செய், அவன் காலில் கயத்தை கட்டி எடுக்காத, கழுத்துல கயத்தை கட்டி எடு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. என்னது? மாணவனுக்கு நான் கத்து கொடுத்துறேன், மாணவனுடைய எஜமானுக்கு நீங்க கத்து கொடுக்கணும். அதெல்லாம் முடியாது. சமயத்துல கை விட்டுறீங்களே. இந்த பாருங்க, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்களுடைய வலது கையை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என் கை ஒடிஞ்சு போகும். அதோட பல விஷயம் அடிபட்டு போகும். என்னால முடியாது. இந்த பாருங்க, செத்து போனாங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், சாக போறாங்க அப்பா மேல ஆணையா சொல்றேன், கடைசியா என் மேல ஆணை 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 வச்சாச்சு. கண்டிப்பா சொல்லி ஆகணும். நீங்க சைல் அடிச்சீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, மாணவன் யாரு? மாணவன் இல்லைங்க, மாணவி. மாணவியா? உங்களுக்கு கூட தெரியுங்க, நம்ம சித்ரா இல்ல, அவங்க தோழி. தோழிக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், சித்ராவுக்கு நீங்க சொல்லி விடுங்க. சித்ராவுக்கு நான் சொல்லி கொடுக்கறதா? சொல்லி கொடுக்கலாம். சித்ராவுக்கு நான் நடனம் சொல்லி கொடுக்கறது உலகம் பார்த்தா சிரிக்கும், தெரியுமா? சிரிக்கட்டுமே. சிரிப்பார்கள் என்று நாம் பிறக்கவும் இல்லை, பிறர் அழுவதைக் கண்டு நாம் சாகப் போவதும் இல்லை. ஆசானுக்கு வணக்கம். மணிவண்ணா, சித்ரா உன்னிடம் நடனம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆசான், நான் கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றனவே. உங்களிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நடை சொல்லாதே. இன்று முதல் சித்ராவுக்கு உன்னை ஆசானாக நியமித்திருக்கிறேன். வணக்கம் குருதேவி. உணவு நேரம் கழித்து ஒருபோதும் வந்ததில்லை மணிவண்ணன். இன்றென்ன இன்னும் காணோம். இளம் பருவம், கலா ரசிகர், எங்கேயாவது ஆடிக்கொண்டிருப்பார். கலையின் சக்தி அவ்வளவு. என்னதான் இருந்தாலும் கலைக்கு கால நேரம் இல்லையா? கால நேரத்தை எச்சரிக்கையாக கவனிக்கிற அமைச்சர்கள் கூட கலையிலே ஈடுபட்டு விட்டால் பொழுது போவதே தெரிவதில்லை. ஆடாத மனமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மன
நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருவேணி தரும் போதையில் நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருவேணி தரும் போதையில் மனமுண்டோ நடையலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமுண்டோ வாடாத மலர்போடும் பார்வையில் கைவளை ஓசை தரும் இந்த இசை கார்வையில் வாடாத மலர் போலும் பார்வையில் கைவளை ஓசை தரும் இந்த இசை கார்வையில் வீடாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில் வீடாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில் ஆடாத மனம் இதை கொண்டும் கனியமுது பிந்தும் குரலி குயிலங்கும் உன்னை காணவே இதை கொண்டும் கனியமுது பிந்தும் குரலி குயிலங்கும் உன்னை காணவே பசு தங்கம் உமது எழில் அங்கம் ஆதன கையில் பொங்கும் நயம் காணவே பசு தங்கம் உமது எழில் அங்கம் ஆதன கையில் பொங்கும் நயம் காணவே முல்லை பூவில்லாடும் கருவண்டாகவே முகில் முன்னே ஆடும் வண்ணமை போலவே முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே முகில் முன்னே ஆடும் வண்ணமை போலவே அன்பை நாடி உந்தன் அருகில் வந்து நின்றேன் இன்பவென்னும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் தனிந்து இந்நாளொரு பொன்னாயனும் மொழியுடன் நாடு பாடோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிகழ்ச்சியிலே தேனாறு பாடோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிகழ்ச்சியிலே ஆடாத மனமும் நடைகளங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் சித்ரா, காற்றிலே கொடியாடும், கடலிலே அலையாடும், அதிலே ஆடாத மனம் கூட உன் ஆட்டம் கண்டால் ஆடும். ஆட்டி வைத்ததை நீங்கள் தான், நான் வெறும் பதுமை. சேற்றிலே பந்தை இருந்தால் ஒட்டிக் கொள்ளுகிறது, சுவற்றிலே இருந்தால் தான் திரும்பி வருகிறது. கெட்டிக்கார மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்தால் தான் கலை பிரகாசிக்கிறது. இதை நீங்கள் சொல்வதனால் தான் எனக்கு உற்சாகம் பிறக்கிறது. எதிர்காலம் உனக்கென்றே காத்திருக்கிறது. எல்லா பெருமைகளையும் உங்கள் காலடியில் சமர்ப்பிப்பதே என் இதயம் விரும்புகிறது. சரி, நான் புறப்படுகிறேன், நேரமாகிறது. கொஞ்சம் பொறுத்தால் நேரம் கோபப்படுவா போகிறது. இல்லை, தந்தை காத்திருப்பார். நாளை சந்திப்போம். வருகிறேன். இளவரசு, ஏன் இவ்வளவு நேரம்? நான் பாடிக்கொண்டே இருந்தேன், அவள் ஆடிக்கொண்டே இருந்தாள். எங்கே? சித்ராவின் கலைக்கூடத்தில். அவள் போட்டியில் தோற்று விட்டாள் அல்லவா? உடனே என்ன ஓடோடி வந்தாள். தன்னை எப்படியாவது மாணவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினாள். போனால் போகிறது என்று ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் அவள் அபாரமாகத்தான் ஆடுகிறாள். அவள் ஆட ஆட நான் பாட பாட ஒரு ஆவர்த்தனம், 2 ஆவர்த்தனம். ஒன்றுமில்லை. சரி மணிவண்ணா, உணவு இருந்து செல்வோம் வா. உரித்து தரட்டுமா அம்மா?
பழத்தை உரிக்கத்தான் பதறுகிறாயே தவிர அவர் மனதை உரித்து தர மார்க்கம் என்று சொல்ல மாட்டேன் என்கிறாய். கைகள் தான் பழத்தை உரிக்கும், கண்கள் அல்லவா அவர் மனத்தை உரிக்க வேண்டும். அவரை பொறுத்தவர் என் கண்கள் கூட அந்த சக்தியை இழந்துவிட்டன. எடுத்த எடுப்பிலேயே ஏனம்மா இந்த தோல்வி மனப்பான்மை? வைராகிய சதகம் படித்தவர்களை கூட வழிமாறச் செய்திருக்கிறார்கள் பல மாதர்கள். உலகிலேயே இவர் ஒரு விந்தையான மனிதர். பொருள் புதிந்த என் பார்வையை கூட புரிந்து கொள்ள மறுக்கிறார். இல்லை, புரிய வைக்கும் சக்தியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். சைத்தியக்காரி, என் ஒவ்வொரு பார்வைக்கும் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் லட்சோப லட்சம் ரசிகர்கள் இந்த நாட்டில் விருப்பத்தை கவனிக்கிறார். நெஞ்சின் வாட்டத்தை கவனிக்க மறுக்கிறார். பரதக்கலை சரியா என்று பார்க்கிறார். இளமைக்கலை என்ன நினைக்கிறது என்று கேட்க மறுக்கிறார். பெண்மை ஆடுவதற்கும் பொம்மை ஆடுவதற்கும் வேதம் புரியவில்லையே இளவரசருக்கு. ரசிகர்களுக்கு இருக்கும் சக்தி அவருக்கு ஏனடி இல்லாமல் போயிற்று. அவர்கள் ஆடும்போது பார்க்கிறார்கள், இவர் அருகில் நின்று கவனிக்கிறார். இங்கே பார்வை மாறினால் தானம்மா அவர் பாதை மாறும்.